வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் திருமதி சுசீலா கார்கியுடன் தொலைபேசியில் உரையாடினார். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட துயரகரமான உயிர் இழப்புகளுக்கு தாம் இரங்கல் தெரிவித்துக் கொண்டதாகவும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்பதற்கான நேபாள அரசின் முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்தியதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐடிஐ தொழிற்பயிற்சி நிறுவனங்களை செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சி மையங்களாக தரம் உயர்த்த மத்திய அரசு முழு நிதி உதவி வழங்கும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய தர மேலாண்மை அமைப்பின் வருடாந்திர கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் எட்டப்பட்ட வளர்ச்சி இரண்டாவது காலாண்டிலும் தொடரும் என தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாத நிலவரங்கள் இதற்கு சாதகமாக உள்ளதாக அவர் இன்று கொல்கத்தாவில் பாரத் வர்த்தக சபை விழாவில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் வணிகம் புரிவதை எளிதாக்கும் மசோதாவும் இதே நோக்கத்துடன் இதர சட்டங்களை திருத்துவதற்கான மசோதாக்களும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாநில அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 2023-24 ஆண்டில் 47,902 கோடி ரூபாயாக 7.16% அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளுக்கான முதன்மை தலைமை கணக்கு அதிகாரி திரு திருப்பதி வெங்கடசாமி செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினம் தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 8 மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் பி பிரிவு போட்டியில் ஆப்கானிஸ்தான், இலங்கை அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.